இப்படி ஓரமாக நில்லுங்கடா. ஆமாம் சார், 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் சார். ஓகே சார். என்ன நடந்துச்சுப்பா? சார் மதியானம் 1 மணி இருக்கும் சார். என் ஒய்ஃப்க்கு பிரசவம் இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன் சார். அங்கே சீஃப் டாக்டரே இல்லை சார். எப்போ வருவாருன்னு கேட்டால் சாப்பிட இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரத்தில் ஒய்ஃப்க்கு வலி ஜாஸ்தியாச்சு சார். நர்ஸ்ட்டு போய் சொன்னேன். சீஃப் டாக்டர் கால் பண்ணி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க சார். சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்ததுலேருந்து 4 மணி நேரமாக டாக்டர் வரவே இல்லை சார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து என் குழந்தைய கொண்டு பணமாக கையில் கொடுத்தானுங்க சார். பொன் குழந்தை சார். டாக்டர் அடித்தார் அவரு. ஒரு எமோஷனில் சார் நானாக தான் அவனை கொண்டு இருப்பேன். நான் பார்த்துக்கிறேன். யோ, நீ எல்லாம் ஒரு வக்கீலையா? உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் தப்பு பண்ணிட்டு தைரியமாக இங்கே வந்து பேசுகிறாங்க. சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை சார். என்ன தப்பு இல்லை? 4 மணி நேரமாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே வரல. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கிறது தானே சார். நடக்குயா? ஓம் புள்ள செத்து இருந்தால் இப்படி பேசுவியா? ஒரு 10 ரூபாவில் பண்ணிக்கலாமா சார்? ஒரு குழந்தையோட உயிர் 10 லட்சம் தானா? சார் ஒரு 15 ரூபா பண்ணிக்கலாம் சார். ஒரு 15 ரூபா முடிச்சிக்கலாம் சார். திருந்தவே மாட்டீங்களா சார்? சார் சார் நீங்கள் பார்த்து பண்ணலாம் சார். என்னத்தை பார்த்து பண்ணுறது சார்? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற தப்புக்கு நம்ம உயிரை வாங்குறானு. ஆமாம், அந்த டாக்டரை அடித்தா? ஆமாம் சார். தப்பு பண்ணிட்டியே. 10 வருஷம் நான் பெயிலபிள்ப்பா. பேசாமல் நான் சொல்கிற மாதிரி செய். நான் அவங்கக்கிட்ட பேசி 2 3 வாங்கி தரேன். நீ கேஸை வித்ட்ரா பண்ணிக்கோ. அவங்கக்கிட்டலாம் மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாதுப்பா. கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் கேஸ் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் சார். செத்து போன என் குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் சார். சார் கண்டிப்பாக விட மாட்டேன் சார். சார் உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவருக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா சார்? வாஸ்தவம் தான். சரி இரு வரேன். பாஷா, பாஷா, அந்த குழந்தையோட அப்பா கேஸை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான். டாக்டர் 15 ரூபா தரேன்ட்டா. நீ அதை பார்த்து முடி. டேய் சார் வர. யாரா நீ? ஃப்ரெண்டு சார். வெளியே போட, வெளியே போடா. சாரி எழுந்துடுறா. ஏய் அதை எடு. சார் பாவம் சார். சார் 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 நான் என்ன பண்ணல சார். சார் நான் என்ன பண்ணல சார். மறுபடியும் அதே பேசக்கூடாது சார். கையெல்லாம் ரத்தமாக இருக்கு பாருங்க சார். சார் என்ன சார் ஆச்சு அவனுக்கு? சார் 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 நான் உள்ளே பார்க்கணும் சார். உங்களுக்கு சார். டேய் சார் வாடா. டேய் டேய் ராமே போயினே இருக்க. ராமே டேய் என்ன ஆச்சு உனக்கு? டேய் ஏய் பா கரண்ட் போயிடுச்சு சார். என்ன சார் பண்ணீங்க அவனை? சார் சார் அவன் எந்திரிக்க மாட்டான் பாருங்க சார். சார் தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார். சார் வண்டி எடுத்து என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? சார் ஒரு நிமிஷம் பார்த்து சார். வண்டி பின்னாடி போடுப்பா. உள்ள போங்க சார். சார் சீக்கிரம் சார். அது பக்கம் வந்துரு. புடிங்க சார். பார்த்து சார். பார்த்து சார். சார் வண்டி எடுப்பா. ஏன்பா அவனை அடிக்க தானே சொன்னேன். செத்துக்கிட்டு போயிருந்தானே என்ன பண்ணுறது? அதான் இவ்வளோ பெரிய காடு இருக்குல்ல, புதைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
சொல்லுமா. தம்பி என்னப்பா ஆச்சு? எங்க போன நீ? திடீர்னு கிளம்பி போயிட்ட, சாப்பிட கூட இல்லை. ஒரு சின்ன வேலைம்மா, வெளியில் வந்திருக்கேன், வந்துடுறேன். என்னப்பா டென்ஷனா இருக்கியா? ஏன் திக்குற? கொஞ்சம் வேலை டென்ஷன்மா, அதான். சரிப்பா, பதட்டப்படாம வா. ஒரு நிமிஷம்ப்பா, கிஷோர் வந்திருக்கான், போன் அவன்கிட்ட கொடுக்குறேன். நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. டேய், பீர் வாங்கி வச்சிருக்கேன்னு என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போன? ஒரு வேலையாக வந்திருக்கேன், நீ கிளம்பு, நாளைக்கு பாப்பா. டேய் மச்சான், டென்ஷனாக இருக்கியா என்ன? ஹலோ ஹலோ
ஏய் பெட்டி இருக்கா? சட்டையில் ரத்தம் ஒன்றும் இல்லை. யோ நான் தெரியாது கல்லியா நீ இடத்துக்குள்ள இந்த ஸ்டேஷன்ல இருக்க பாக்குறியா? போலீஸ்காரனா பெரியவனா நீ? யோ முஞ்சா உள்ள யா நாளைக்கு காலைல 100 பேர் இறங்கயா ஸ்டேஷன்ல உள்ள போலாம் சார். இவன்லாம் எவ்வளவு நேரம் பேசுறா வண்டி ஓட்டி இறங்கிட்டு நீ தூக்கி உள்ள வா பார்க்கலாம். கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு போன் போட்டா ஸ்டேஷன்ல உள்ள போறேன் பாரு. வாங்க சார். அவன மன்னிப்பு கேட்க சொல்லி அப்பதான் விடுவேன். என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பு கேட்டாதான் நான் போவேன் இங்க இருந்து. எல்லாம் யார் என்னன்னு தெரியாம வண்டியை மடக்குற நீ? இந்த ஐயா யோ கையடியா சொல்லினே இருக்கேன். ஏய் ஏய் என்ன பிரச்சனை? யார் தெரியுமா? இந்த ஏரியா ஒன்றிய தலைவரோட மச்சாயா? சார் அடிக்காதீங்க சார். சார் போ போ சார் முடி போடு. சாரி சார் கொட்டிக்கோ. தாமா துண்டு பையனை பேச சொல்றீங்க. சார் யார் அவன்? எல்லாரும் கிளியர் பண்ணு. இந்த வண்டி எடு. என்ன வா வேணாம் சார் அம்மா வாசிக்கிறப்பா அறிவில்லை. இவன் ஒரு ஆள். எல்லாரையும் அனுப்பிச்சு விட்றா. ஓகே சார். டேய் இங்க வா. வாடாங்கற. முட்டி போடு. கை தூக்குடா. என்ன பண்றான் மாமா? சார் ஏய் நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டு. டேய் சார் கொம்பங்காடு வாக்கி-டாக்கி டு ஆத்துப்பாலம் வாக்கி-டாக்கி yellow color Ford car சார். சார் ரிப்பீட்டிங் சார் yellow color Ford car. வண்டி நிப்பாட்டாம போயிட்டு இருக்கான். பார்த்தா சந்தேகப்படும்படியா இருக்கு. ஆத்துப்பாலம் செக் போஸ்ட்ல யார் இருந்தாலும் அந்த வண்டியை மடக்குங்க சார்.
போய் என்னன்னு பார்க்கலாம் வா. தரடா இறங்கு கீழே வா. வா வா. கை காட்டுற நிறுத்தாம போய்கிட்டு இருக்க. ஓ பீர் பாட்டிலோட இருக்கிறியா நீ? சார் அதான் பயத்தில் நிறுத்த மாட்டேன் சார். எடு லைசன்ஸ் எடு. ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுறா. கையை காட்டுற நிறுத்தாம போய்கிட்டு இருக்க நீ. லைசன்ஸ் எங்க எடு. வா ஐயாவை பார்க்கலாம். வாடா அவர்கிட்ட பேசிக்க. சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஐயா ட்ரங்க் அண்ட் டிரைவுங்க ஐயா. கை காட்டுற நிப்பாட்டாம வரான் சார். ஒரு ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கேன் சார். அதான் சார். இந்த நேரத்தில் எங்கே போகிற? சொன்னேன் சார், ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கேன் சார். அதான் பார்க்க வந்தேன் சார். ஓ வண்டியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். என்னை விட்டுருங்க சார். ஹாஸ்பிட்டல் போகணும் சார். யோ ரொம்ப பதறான். உள்ள என்ன இருக்குன்னு பாரியா? சார் 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 உள்ள ஒன்றும் இல்லை சார். ப்ளீஸ் சார். சார் என்னை அனுப்பிவிடுங்க சார். நான் போகணும் சார். சார் 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 ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார். சார் எவ்வளோ ஃபைன் வேணாலும் கட்டிடுறேன் சார். எவ்வளோ காசு தருவேன்? மேலே கைரா திக்கு வாய்ப்பு. ஐயா திக்குவாயின்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் சாரி சார். சார் யோ வண்டி எடு. சரிங்க சாரி சார். கார ஸ்டேஷன் கொடு. தெரியாமல் பண்ணிட்டேன் சார். சார் சார் நான் அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கல சார். சார் நீங்கள் என்ன திக்கு வாயின்னு சொன்னது நல்லா அடிச்சிட்டேன் சார். சாரி சார். ப்ளீஸ் சார். ஹாஸ்பிட்டல் போகணும் சார். சார் 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 வேணாம் சார். சார் ஏறுங்க சார். ஏறுங்க. தள்ளி உட்கார்றா. ஸ்டேஷன் கூட. ஓகே சார்.
பாஷா பாஷா நிறுத்தா. விடுப்பா, எடுத்து தொலைய போறாம்பா. பாஷா பாஷா நீ எழுந்துடா. பாஷா பேசாம என்ன சார் கேஸ்? சார் டிடி கேஸ் சார். இவன் நம்ம பாஷாவே அடிச்சிட்டானா சார்? அதுக்கு நான் அங்கேயே சாரி சொல்லிட்டேன் சார். சார் திரும்ப திரும்ப திக்கு வாங்கி மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க சார். என்ன தைரியத்தில்டா போலீஸே அடிக்கிறீங்க? இருப்பா, நான் சொன்ன கேட்க மாட்டியா? கதை முடிஞ்சிடுச்சுடா. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. அண்ணே தண்ணிக்கு என்ன மாத்திருங்கண்ணே. இந்தா. சாவி எடு. சார் சாவி எடுறா. சார் எஸ்ஐ திட்டுவார் சார். சார் ப்ளீஸ் சார். பாஷா பாஷா இல்லைங்க சார். என்ன பண்ற நீ? என்ன அடிச்சிட்டான்னு அவங்கள கேஸ் கொடுக்குவா? அதை பண்ணா எனக்கு அசிங்கம். கார்டிக்கில் கஞ்சா பொட்டலத்தை போட்டவன் கையை காலை உடைக்கிறேன். கூட ஆள தேடணும். டேய் குர்ரா முதல்ல. சும்மா சொல்றத கேளு. குர்ரா குர்ரான்ற. இந்தா உள்ள கொண்டு போய். சரிங்க. எத்தனை பேர் மேலடா கஞ்சா கேஸ் போடுவ? ஆ ஏன் அவ்வளோ கோவப்படுற? பொறுமையாகவே இருக்க மாட்டியா? இப்போ தானே வந்திருக்கான், வேறு மாதிரி பண்ணுவோம். புரிஞ்சுதா? பாஷா சொல்கிறத கேட்கவே மாட்டியா நீ? எழுந்துடுறா. கீழே உட்கார்றா. அண்ணே அவன்கிட்ட நான் பிரச்சனை பண்ணேன். அவன் ரொம்ப மோசமானவண்ணா. இப்போ தானே ஒருத்தனை அடித்து இழுத்துட்டு போனான். பாவம் உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரிலண்ணே. தப்பு பண்ணிட்டீங்கண்ணா. ஹலோ சொல்லுங்க. எங்க? சரி வைங்க வரோம். சார் ரவுண்ட் டவுனில் ஏதோ பாடி கார்டு தான் சார். ஹலோ சார், ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. சார், ஏற்காடு ரவுண்ட் ஆன பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். எப்போ? ஒரு 10:30 மணி இருக்கும் சார்.
இல்லைங்கய்யா, கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தேன். வேற யாராச்சும் இருந்தாங்களா? இல்லைங்கய்யா, வேற யாரையும் நான் பார்க்கல. சார் பாடி எங்க? இதோ இருக்கு சார். எத்தனை மணிக்கு பார்த்தாங்க சார்? ஒரு 10:30 மணி இருக்கும். தள்ளுமா. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சார், வந்துட்டே இருக்கு. சார் அவங்களாம் ஏன் நிற்கிறாங்க? கிளம்ப சொல்லுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் முன்னாடியே தம் அடிச்சிட்டு அவர் அப்படிதான், கண்டுக்காத. ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்கானுங்க சார். கழுத்தில் ஏதோ மார்க் மாதிரி இருக்கே. ஒரு 6-7 இடத்துல வெட்டியிருக்கானுங்க சார். இது வெட்டினா மாதிரி இல்லை, செயினை பிடிச்சி இருக்கும்போது அந்த மார்க் மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு கழுத்தில் செயின் எதுனா இருந்ததா? இல்லை சார், செயின்லாம் இல்லை. அந்த பொண்ணோட ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் இருந்துச்சு. நிவேதா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவங்க வீட்டில் விசாரித்தேன் சார். இந்த பொண்ணு அவங்க வீட்டோட இல்லை போல. அவள் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காளாம். ஃபோன் எதுனா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட? ஃபோன்லாம் இல்லை சார். ஃபோன் இல்லாமல் எப்படி இந்த நேரத்தில் தனியாக வந்திருப்பா? அண்ணா ஏதாவது ஐ விட்னஸ் இருக்கு? 10-10:30க்கெலாம் இங்கே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சார். அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான் சார். சார், சேலம் ரூட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காஃபி ஷாப்பில் சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது சார். அதை விட்டால் எஸ்டேட் ரூட்டில் நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும் சார். ஆள் விட்டு செக் பண்ண சொல்லாமா சார்? ஓ, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிடுறீங்களா நீங்கள்? சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு சார். அப்படி ஓரமாக அப்படி இல்லை, கூப்பிட்றேன். சாரி சார். வா வா வா, போதும் போதும். பார்த்து பார்த்து. கரண்ட் எப்பயா வரும் சார்? டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ பிரச்சனை சார், சரி பண்ணிட்டு இருக்காங்க. பொறுக்கியா நீ? டக்கின் பண்ணியா? சாரி சார். ஸ்பாட்டில் டியூட்டியில் இருந்தவங்களை உள்ள வர சொல்லு. என்ன கேஸு? டிடி சார். பிடிக்க போன நம்ம பாஷாவை அடிச்சிட்டான் சார். ஏய் சார், மேலே உட்கார்றா. என்னை கேட்காம யாரும் என் மேலே கை வைக்கக்கூடாது, புரியுதா? சொல்லு சார். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த பொண்ணோட உடம்புல ஒரு 5-6 இடத்துல வெட்டியிருக்கான். கழுத்து ஒரு மார்க் இருக்குது பாருங்கள் சார். இது கண்டிப்பாக கத்தியில் வந்த மார்க் மாதிரி இல்லை, செயினை பிடிச்சி இருக்கும்போது வந்த மார்க். பொண்ணோட செயின் ஆல்சோ மிஸ்ஸிங். அப்போ நீ என்ன சொல்ல வர? இது செயின் ஸ்நாச்சிங் கேஸா? சார், மர்டர் ஃபர் கை 396. முட்டாளையா நீ? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பிஃபோர் டுமாரோ மார்னிங் ஐ நீட் தி அக்யூஸ்ட். புரிஞ்சுதா? சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். காலைல இந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிடலாம். வாயா. நேற்று மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போச்சுல அந்த குழந்தை. அது சம்மந்தமாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிவிடு. அப்போ தான் இந்த பொண்ணு விஷயம் பெருசாக வெடிக்காமல் இருக்கும். மார்னிங்குள்ளே அக்யூஸ்ட்டை பிடிக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். யோ, என்னையா நடக்குது ஸ்டேஷனில்? இப்போ தான் சார் எஸ்பி வந்துட்டு போனார். என்னது? எஸ்பி வந்து போனாரா? சாமி சாமி, என்ன நினச்சிட்டு இருக்காங்க நாகராஜ்?
அவன் ஸ்டேஷன் இல்லைன்னா ஸ்டேஷன் அவன் கண்ட்ரோல் வந்துச்சானப்பா. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சா நம்ம. பத்தரைக்கெல்லாம் இங்கே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்காங்க சார். ஒன்றையும் மொத்த ஸ்டேஷனையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். மார்னிங்குள்ள அக்யூஸ்ட பிடி. டேய் ராஜா, காலைல இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரா? ஒரு 5:30 மணிக்கு சேலம் ஸ்டேஷன் போய் அவரை கூப்பிட்டு வந்துரு. சரியா? ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. ராம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஏற்காட்டில் இருக்க எல்லா கிரிமினல் வீட்லையுமே செக் பண்ணுங்கள். எவெல்லாம் வீட்டில் இல்லாமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ அவன் வீட்டில் யார் இருந்தாலும் இமீடியாக தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்கய்யா. ஏன்பா அந்த லாரிக்காரன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னானே, கொடுத்தானா? கேட்டேங்கய்யா. காசெல்லாம் கொடுக்க மாட்டானா? உங்களுக்கு சாப்பாடு நான் வாங்கி தரேன்னு சொல்கிறான். அப்படியா சொன்னான்? ஆமாங்கய்யா. அவன் லாரி டயரை விற்றுரு, நாம் அவனுக்கு சாப்பாடு போடுவோம். சரிங்க, பண்ணிடலாம். பெட்ரோல்லாம் இல்லைங்க. டேய் ஐயா, யாரா அவன்? சிசிடிவி எங்கடா இருக்கு? சார் வணக்கம் சார். பில்லு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு சார். பெட்ரோல் போட முடியாதே. ஏய், பெட்ரோல் போட வரலடா. ரவுண்டில் ஒரு மர்டர் ஆயிடுச்சு. ஐயோ, அக்யூஸ் இந்த வழி தான் போயிருக்கணும். சிசிடிவி கட்டு. சார் எத்தனை மணிலேருந்து சார் பார்க்கணும்? ஒரு 10:00லேருந்து பாரு. நீ இங்கே இருப்பா. சரிண்ணா. வாமா. வணக்கம். என் பேர் ரத்னம். சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ரைட்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இருக்காது. நானும் வரட்டுமா? சார், செத்து போன பொண்ணோட அப்பா அம்மா வந்திருக்காங்க சார். அவங்க அப்பாவை மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார். சார் நீங்க மட்டும் உள்ள போங்க. அம்மா நீங்க இங்க உட்காருங்க. நானும் நீ இருமா, நான் ஒன்றும் இல்லைம்மா, உட்காருங்க. வணக்கம். வர சொல்லியிருந்தீங்களா சார்? சார் தான் வர சொன்னார். வணக்கம் சார். அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. கார்த்தி, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அது இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனுக்கு எனக்கு சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள் சார். சார் இந்த நம்பர் நிவேதாங்கிற பேரில் இருக்கு சார். 10:51க்கு நாகலூர் மெயின் ரோட்டில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. அது ஆன் ஆன உடனே எனக்கு சொல்லுங்கள். சரி, உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார்
என்ன சார் கேள்வி கேட்டுருக்கீங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சார்? நான் என் பொண்ணை பார்க்கணும் சார், ப்ளீஸ். ஒன்றும் ஆகலை, ஒரு சின்ன டீட்டெயில்டு என்கொயரி தான். கேட்கறத கொஞ்சம் பொறுமை சார். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் சார். என் பொண்ணு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இவங்க தான் உங்க பொண்ணா? ஆமா. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதாவது சண்டையா? எந்த பிரச்சனையும் இல்லையே சார். அப்படியே சார் வீட்டை விட்டுட்டு வெளியே தங்க போறா? சார், என் பொண்ணை நான் நல்லா தான் படிக்க வச்சேன். சோனா காலேஜில் பிஇ முடித்தேன். பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போவான்னு நினச்சேன். ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அது எனக்கு பிடிக்கல. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த கோவத்தில் அவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு. குழந்தையில இருந்தே நாங்கள் 2 பேரும் அவளை கை நீட்டி அடிச்சதில்லை. அக்கா, படிக்க அனுப்புங்க. சரிங்கக்கா. மா, இலவசமாக படிப்பு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு உங்கள் பசங்களை படிக்க அனுப்புங்க. சரிம்மா. இதெல்லாம் தேவையாடி உனக்கு? அப்பா ஏதோ கோவத்தில் தானே அடிச்சாரு. வீட்டுக்கு திரும்ப வந்துருமா? அம்மா, எனக்கு அப்பா மேலே கோவம்லாம் எதுவும் இல்லைம்மா. எல்லாரும் மாதிரியும் இங்கே இருக்கவங்களுக்கும் தன் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு நிறையவே ஆசை இருக்கும். அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லாமல் அடிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா, அந்த டீயை கொண்டு வாமா. எடுத்துக்கோ. ஏன்னா சொல்லுங்கம்மா. நீங்களாச்சும் உங்க குழந்தைய படிக்க அனுப்பலாம்ல? விருப்பம் இல்லாம இல்லம்மா. உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த ரோட்ல போற 1-2 வண்டியை நம்பி தான் நாங்க தினம் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் குழந்தைய கூட்டிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட பிரச்சனையும் இதுதாம்மா. தங்கச்சி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாமே. சரி, பேசிட்டு அண்ணா. என்னம்மா? இதை வச்சு ஒரு 10 மொபைல் வாங்க முடியுமா? உங்க பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்றாங்களா? இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? என்ன சார் கேள்வி கேட்டுருக்கீங்க? என் பொண்ணு எங்க சார்? நான் அவளை பார்க்கணும். ப்ளீஸ், நான் அவளை பார்க்கணும் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லுங்க. அவளுக்கு என்ன ஆச்சு? சார் என்னங்க? என்னங்க? என்னாச்சுங்க? ஏன் அழறீங்க? சொல்லுங்க. கொண்டுட்டாங்கடி. என்ன சொல்றீங்க? கொண்டுட்டாங்களா? ஐயோ, அழாதீங்கம்மா. நான் போய் கூட்டு வந்துருக்கணும். என்னோட தப்பு. புள்ளைய நானே கொண்டுட்டேன். அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, என்ன பண்றது தெரியலையே. சார் ஒரு நிமிஷம் சரியா? சரி, பொண்ணு யார் சார் கொண்டாங்க? அதுக்கு தான் சார் ஒரு டீடைல் வேணும் சார். பொண்ணு யாராச்சும் லவ் பண்ணாங்களா? ஒரு சின்ன டீடைல். அப்புறம் எப்படி சார்? விகாஸ், உங்களை வீட்டில் கூட்டி போய் விடு. ஓகே சார். ஒரு பெரிய கிறுக்கையா, ஒழுங்கா வெளில வாயா. யோ ஐயா. யாரையா? அவன் தாங்க. யாரு? ஐயா, உங்களை அடிச்சான்ல அவன் தாங்க. சரி சரி சார், இருங்க சார். வண்டி எடுங்க.
சார். என்னடா பண்ணிட்டு இருந்த உள்ள? பாத்ரூம் போயிருந்தேன் சார். இப்போ நீங்க முகத்தை பார்த்து பதில் சொல்ல மாட்டே நீ? அங்க பார்த்துட்டு இருக்க, போடா போடா உள்ள. என்னையாச்சு? கவனமாக பார்த்துட்டு தான் சார். என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிருவா நீ? மவனை இந்த இடத்த விட்டு எழுந்த சாவச்சிரும். உடம்பு சரியில்லை சார், அதான் டயர்டில் டேய் சார் வேடா. இந்த செயின் ஸ்நேச்சரை பிடிக்கிறேன் பிடுங்குறேன்னு இல்லாமல் ஸ்டேஷனில் இருக்கிறதே வச்சு முடிச்சுட்டு போங்க. ஆ ஓகே சார். பாஷா சொல்லுங்க நாகராஜ் சார். போய் டீ எடுத்துட்டு வா. நான் வேணா எடுத்துகிட்டு வருவா சார். சாரி சார். நாதர்முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே, டீ போய் சாரு கூட. ஆறிட போது கூடுறா. ஏய் இந்தா டீ. காஃபி இருக்கா? சார் அப்படியே எங்களுக்கும் டீ. ஆ பாஸ் பண்ணு. அவன் கையில் என்ன கத்தி தானே? ஆமாம் சார். அவன் கை கிட்ட ஜூம் பண்ணு. அந்த பொண்ணோட செயின். ப்ளே பண்ணு. சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கவா? நக்கல் நீ எங்கே இருக்க ஞாபகம் இருக்கா? போட போய் உள்ள உட்கார். சார் காசு வேணா கூட கொடுக்குறேன் சார். எவ்வளோ தருவேன்?
கோல்டா? ஆமாம் சார். இந்தா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வா. கொடுத்தா இன்னும் பேசிட்டு இருக்க? கரெக்டாக இருக்கும். அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. அண்ணா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜிஹெச்சில் இறக்கி விட்டுருங்க சார். என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை விகாஸ், குலகாரனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் கைக்கிட்ட ஜூம் பண்ணு, பாஸ் பண்ணு. கடைசியாக இந்த நாயி கம்மங்காடு ஈவி ரிசார்ட்டை கிராஸ் பண்ணுவேன். இன்னும் இந்த கேமராவை கிராஸ் பண்ணி போல. நடுவில் எந்த ரூட்டுமே இல்லை, ஒரே ரூட்டு தான் இருக்கு. இதுக்கடையில் எங்கே போயிருப்பான்? இதுக்கடையில் தான் எங்கேயும் மிஸ் ஆயிருக்கணும். சார் தேடி பார்க்கலாமா சார்? ஜெய், யாராங்க லைட் அடிக்கிட்ட? சத்யராஜ் சார் கீழே வா. மொட்டையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க போல் இருக்கு. என்னது மட்டையா? நாங்கள் எதுவும் பண்ணலையா? டேய் ஐயா, உங்களுக்கு தெரியாமையா பண்ணுவோம். அப்படியா? அப்போ இது யாருன்னு பார்த்து சொல்லு. ஹலோ, சார். சார் சாயங்காலம் பால் இந்த வண்டியில் தான் சார் சுற்றிட்டு இருந்தான். ஐயா, அக்யூஸ்ட் யூஸ் பண்ண அதே வண்டியை சாயந்தரம் பால் வச்சிருந்ததை பார்த்துருக்காங்கய்யா. ஆளு அப்ஸ்காண்டியா, அவன் பொண்டாட்டி மூலையை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கேயா.
சொல்லுங்க சீமதுரை. செங்காட்லேருந்து பருத்தி எஸ்டேட் போகிற வழியில் ஒரு இடத்துல ரோடு ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கீங்க. சரி, கிளாஸ்ல வேற உடஞ்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஸ்டேஷன்லேருந்து யாராவது அனுப்பிவிடுங்க. ஏய், இருக்கிற கேஸு கூட மல்லு கட்டுறதே சரியாக இருக்குது. இதில் கொடுக்காத கம்ப்ளைண்ட் கேஸ் வேறு இழுத்துட்டு வரேன். போன வைடா. ஏய், எடுத்துட்டு வந்து நேரம் உள்ள விட போடா, அப்படி தூரத்தை போய் விடுறா. சாரி சார். யாரியா? அக்யூஸ்டோட ஒய்ஃப் சார். வாங்க மேடம், நம்ம ஸ்டேஷன் தான். வாங்க வாங்க. நம்ம பையனா? கிளி 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 கியூட் பாய். பால் வச்சுன்னு இருக்கிறே. போடு 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 போடு. கேட்ச் 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 கேட்ச். வெரி குட். போடுறா. சக்தி சக்தி வருவான் வருவான். சக்தி எங்க போறான்? சார், செங்காட்லேருந்து பருத்தி எஸ்டேட் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். ஆள் யாருமே இங்கே இல்லை சார். ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடைச்சிருக்கு. நியர்பை பேட்டில் தான் இருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்பாட் கழிச்சு விடுங்க. ஏய், உன் புருஷங்கிறான்னு உனக்கு தெரியல. எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லிடு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஊர்ல இருக்கிற செயினெல்லாம் எடுத்து கழுத்துல போட்டுன்னு மினிக்கின்னு சுத்தினுக்கிறியா? அசிங்கமா இல்லை? எனக்கு நீயும் உன் புருஷனும் தேவையே இல்லை. அவன் போட்டு இந்த ஜர்க்கின்னு ஹெல்மெட்டு செருப்பு மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. உன் புருஷனை விட்டு நான் வேற ஒருத்த மேலே கேஸ் போட்டு என்ன புரியுதா? என்னடா இது? ஐயா, செங்காட் ரோட்லேருந்து எடுத்துருந்தேங்க. ரோடு ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருந்தது. எனக்கு என்னமோ செயின் ஸ்நாச்சர் ஸ்லிப்பரும் டவுட்டாக இருக்குங்க. கண்ட கருமத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு கருத்து பேசிக்கிட்டு போடாதாண்டா. இது எங்க அப்பாவோட செருப்பு. அம்மா, என்னாச்சு சார் அவருக்கு? சார் என்னாச்சு சார் அவருக்கு? இருமா சொல்கிறேன் சார். சார், அக்யூஸ்டோட ஸ்லிப்பரு இங்கே தான் சார் கிடச்சிது. என்ன ஆச்சு சார்? அவன் இந்த வழியாக வந்து வேகமாக இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த பக்கமாக வந்த காரு அவனை இங்கே இடிச்சிருக்கு சார். இடிச்சது கார் தானே எப்படி சொல்கிறேன் சார்? இந்த அச்சை பாருங்கள் சார். இது லாரி மாதிரி பெரிய வண்டியாக இருந்தால் பெரிய டயராக இருந்திருக்கும். இது கார் சார். அதுவும் இனோவா மாதிரி பெரிய கார் இல்லை சார். சாண்ட்ரோ மாதிரி சின்ன காரு. கார் இடித்ததில் பைக்கு ரொம்ப தூரம் தேய்ச்சிட்டு போயிருக்கு. அங்கே பாருங்கள் சார், ரத்தம் அதிகமாக போயிருக்கு. ஸோ கார்லேருந்து கீழே இறங்கி வந்து அக்யூஸ்டை தூக்கி காரில் போட்டு இங்கேருந்து மூவ் பண்ணி போயிருக்கலாம் சார். ராஜா சார், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதனா ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கான்னு பாரு. சார், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் யாராவது மெடிசன்ஸ் வாங்கியிருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். போ. ஏய், நில்றா. இது உயிரை காப்பாற்றுறதுக்கான மார்க் இல்லை, செத்த பிறகு இழுத்துட்டு வந்ததுக்கான பிளட் மார்க்கு. ஆளை தூக்கிட்டு வந்திருந்தா ரத்தம் சொட்டிருக்கும். இப்படியா இருக்கும்? ஏ அறிவு ஜீவி, மூட்டு கிளம்பு சார். ஒன்றும் இல்லை போடா. சார் ஒரு நிமிஷம் சார். சரிங்க பாருங்கள், இது காரோட ஃப்ரண்ட் ஹெட்லைட் உடஞ்ச பீஸ் சார். இதே பின்னாடி ரேர் லைட்டாக இருந்தால் ரெட் கலர் பீஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் சார்.
ஸோ அலாட்டு ஆல் செக் போஸ்ட் செங்காடு வழியா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு கார் எஸ்கேப் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ஹெட்லைட் உடைஞ்ச வண்டி எதுவா இருந்தாலும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னையா சொல்ற? ஹெட்லைட் உடஞ்ச காரா? இந்த ராத்திரியில் போய் எங்கேயா தேடுறது? அட என்னையா இது? இந்த கேஸ் நம்மளை உயிரை வாங்கும் போல் இருக்கியா? டேய் என்னடா பண்ற? டேய் 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 உள்ள கூட்டுவாங்க. தொலைச்சிரும் உன்னை நாய. இவரே பாம்பு வைப்பாராமா, இதை இவரே எடுப்பாராமா. என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா சார்? பர்ஸு ஸ்பாட்டில் தான் கிடச்சிது. ஏய் போட. ராஜி திரும்பவும் சொல்கிறேன், அவன் தான் அக்யூஸ்ட். ஏய் வண்டி நிறுத்து. அங்கே எதோ பாடி மாதிரி இருக்கு. பாஷா என்னென்னு பாரு. ஏய் வண்டி எடு. ஏய் இதை வந்துட்டு கொடுத்துறேன். ஓகே சார். சக்தி மா
என்னடா இது? ஏய், என்னாச்சு அவனுக்கு? ஐயோ, அண்ணே தூக்குங்க அண்ணே. என்னையாச்சு? சார் வலிப்பு சார். பாண்டி சாவி எடுத்து கொடு. தண்ணி குடுங்க. சாவிலாம் கொடுக்க கூடாதுண்ணே. கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாயிடும் சார். யோ தூக்கியா, பார்த்து தூக்கு. அண்ணா தூக்குங்கண்ணே. பார்த்து நல்ல நல்ல பார்த்து பிடிங்கப்பா. அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. பொறுமையாக இதில் உட்காருப்பா. நல்ல நல்ல உட்கார். காதரி சார் க்ளீன் பண்ணிடு. ஓகே சார். உனக்கு இப்படி அடிக்கடி வலிப்பு வருமா? என்ன அங்கங்க பிளட்டா இருக்கு? எங்கடா அடிச்சுக்கிட்ட? சார் எப்படிண்ணா இருக்கான் அவன்? பரவாயில்ல சார், இப்போ தண்ணி கொடுத்து உட்கார வச்சுருக்கோம். ஒன்று பண்ணுங்க, அவனை கூப்பிட்டு அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. இல்லை சார், நம்ம பாஷா அவன் பேரில் ஏதோ கேஸ் போடணுன்னு. யோ ஸ்டேஷனில் செத்து தொலைச்சனா அவனை வந்து பதில் சொல்லுவான். அனுப்பிச்சுடியா? சார் என்ன சார் என்ன நம்மளை பேசவே விட மாட்டுறாரு, அவனை அனுப்பிச்சி விட்டுருன்றாரு. அவரே சொன்னதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும்? அனுப்பிச்சி விட்டுரு. அவனுக்கு நல்ல நேரம், நமக்கு கெட்ட நேரம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கேஸ் இழுக்க போதோ தெரியல. டேய் வா. சார் எங்கள் பவரை யூஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். போறியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஏய் சார் போறியான்னு கேட்டால் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீங்கள் தானே சார் போக சொன்னீங்க. ஃபைன் யார் கட்டுவா? சார் போ, உள்ள போ. என்னாச்சு சார்? உட்கார்றா. சார் எவ்வளோ கொடுத்தா விடுவீங்க? 25,000 ரூபாய் கொடு. 25? இப்போது கையில் அவ்வளோ காசு இல்லை, உங்களுக்கு கூகுள் பே பண்ணிட்டுமா? ஏன் எங்களை மாட்டி விடுவா? இங்கே வாடா. ஏடிஎம் கார்டு வச்சுருக்கியா? இருக்கு சார். போ, அதில் போய் பணம் எடுத்துகிட்டு வா. வண்டி வண்டி இந்தா சீக்கிரமா வா.
டேய் இறங்குடா. பஞ்சரான வண்டி எடுத்துகிட்டு போய் பணம் எடுக்க போறியா? அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா? இல்லை சார். சாவி கொடு. இந்தா ரைட்டு வண்டி எடுத்துகிட்டு போ. என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை சார். போயிட்டு சீக்கிரமா. அங்கிள் உள்ளவா. நீங்க சொன்னாதான் எங்களை விடுவாங்களா? ஆமாம். எங்களை எப்போ விடுவீங்க? சொல்லு கார்த்தி. சார் நீங்கள் சொன்ன நம்பர் ஆன் ஆயிடுச்சு சார். ஃபோன் ஆன் ஆயிடுச்சா? எந்த லொக்கேஷனில் இருக்கு? கரெக்டாக ஒத்தக்கடை ரோட்டில் ஆன் ஆயிருக்கு சார். ஒத்தக்கடை ரோட்டா? ஒத்தக்கடை ரோட்டுக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆமாம் சார். ஒன்று பண்ணுங்க, என் ஃபோனையும் அந்த ஃபோனையும் ட்ராக் பண்ணி டிஸ்டன்ஸ் சொல்லிட்டே இருங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே சார். சார் இப்போ மான்ஃபோர்ட் ஸ்கூல் தாண்டி போயிட்டு இருக்கா சார். ஏய் சீக்கிரம் வண்டி வந்துட்டா சார். ட்ராக்கிங்ல ஏறு. வா 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 வேகமா வா. வண்டி எடு. கிளம்பு கிளம்பு. எனக்கு தெரிஞ்சவன் சேலம் இறங்க போறான்னு நினைக்கிறேன் சார். சார் அவன் உங்களை நோக்கி தான் சார் வந்துகிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு அவனுக்கும் வெறும் 500 மீட்டர் தான் சார் இருக்கு. அவன் உங்க ஸ்டேஷன் ரோட்ல தான் வந்துட்டு இருக்கான். ஸ்டேஷன் ரோடா? உங்களுக்கு அவனுக்கும் 300 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஏய் சார் அப்படியே நீ பாட்டு வண்டி ஆஃப் பண்ணு. அப்படியே லைன்லேயே இரு கார்த்தி, வெயிட் பண்ணு. ஓகே சார். சார் இப்போ வெறும் 200 மீட்டர்ஸ். சார் வெறும் 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. வண்டியை பின்னாடி
எங்கே கிளம்பிட்ட? சார் என்ன போக சொல்லிட்டாங்க சார். கார் சாவியா? சார் சரி உள்ள வா. சார் சார் வாங்க சார். கூட கட்டிட்டேன் சார். எந்த தப்பும் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார். போகலாம் போகலாம் சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். நான் போகணும் சார். சார் வேணாம் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நான் போகணும் சார். சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் 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 ப்ளீஸ் சார். போகலாம் சார். சார் 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 என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஃப்ரண்ட் ஹெட்லைட் உடஞ்ச வண்டி தான் சார் நம்ம சஸ்பெக்ட். இவன் கார் ஃப்ரண்ட் ஹெட்லைட் உடஞ்சிருக்குன்னா போய் வந்தானா? அக்கிஸ்ட் தூக்கி காரில் போட்டு இங்கேருந்து மூவ் பண்ணி போயிருக்கலாம் சார். டிக்கிலேருந்து பிளட் வந்திருக்கு. ரத்தம் அதிகமாக போயிருக்கு சார். அவன் கண்டிப்பாக இறந்துருப்பான். அப்போ இந்த டெட் பாடி அண்ணா சார் நீங்கள் ஜிஹெச் போயிட்டு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு காலையில் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போனதுன்னு என்ன வேலை நடக்கும்? நீங்கள் போய் இருந்து வாங்கிட்டு வாங்க. சரி சார். நீங்கள் ஒண்டி தோப்பு போயிட்டு அந்த செயின் ஸ்டாச்சரோட பாடி இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு வாங்க. அவன் செத்துட்டானே தெரியலையா சார்? நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போட்டா? நானே போகிறேன் சார். நல்லது. எல்லாம் பீஸையும் கூப்பிட்டு போங்க. ராஜா வண்டி ஏறா சார். கேத்ரின் உங்கள் டியூட்டி முடிஞ்சிருச்சு. நீங்கள் போகலாம். சார் இன்னும் டியூட்டி முடியலையே சார். நான் தான் சொல்லிட்டேனே, கிளம்புங்க. ஓகே சார். அம்மா பயமா இருக்குமா? சார் எங்களை எதுக்கு லாக் பண்றீங்க? அம்மா பயமா இருக்குமா? சார் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். நான் எதுவும் பண்ணல சார். ஏய் கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். என்னையும் விட்டுருங்க சார். நானும் போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். போகலாம் சார். சார் சார் சார்
யாரா நீ? சார் ஒழுங்கா சொல்லிடு, இந்த பாடி எப்படி உன் காருக்குள்ளே வந்துச்சு? தெரியல சார். சொல்கிறா சார். சார் அவன் தப்பு தான் சார். அவன் தான் சார் சடனாக உள்ளே வந்துட்டான். என் மேலே தப்பு இல்லை சார். அப்போது குடிச்சிருந்ததால் பயத்தில் பண்ணிட்டேன் சார். சார் அவன் கிட்ட ஃபோன் எங்கடா? தெரியாது சார். ஏய், என்ன கொலகாரனா கிடாத. சத்தியமாக தெரியாது சார். சார் சார் உண்மையிலே இல்லை சார். ஏய், மரியாதையை கொடுத்துரு. அது உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லை சார். நீ கொண்டு ஒன்றும் நல்லவன் கிடையாதுடா. அவன் ஒரு பொண்ணை கொடூரமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அவன் செத்ததை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஃபோன் வேணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துரு. என்கிட்ட இல்லை சார். உனக்கே தெரியும், இந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரும் மேலே இந்த கொலை கேஸ் போட குறியா இருக்காங்க. நீ உள்ளே போகிறதுல எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. ஏன்னா நீ நல்லவன். ஓ, ஹலோ, ஏ விகாஸ் எங்கடா இருக்க? ஆ, சிசிடிவி பார்த்துட்டு இருக்கியா? ஏய், முதல்ல கிளம்பிங்க வா. மஞ்சக்குட்டை ரோடு, சீக்கிரம் வா. டேய் எனக்கு தெரியுண்டா, முதல்ல இங்க வா. சார் உட்கார். தேங்க்ஸ். நான் சொல்கிறது மட்டும் கேளு. இந்த பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். ரைடர் வந்ததும் நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரியா? அண்ணே சொல்லுங்க சார். ஸ்டேஷனுக்கு உடனே திரும்பி வாங்க. சரி சார். சார் சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. சரி சார். நான் சொல்கிறது அப்படியே எழுதுங்க. பாலுன்னு ஒரு செயின் ஸ்னேச்சர். அவன் மேலே ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்கு. சம்பவத்து அன்னைக்கு, அதாவது 22/10/2020 இரவு 10:30 மணிக்கு ரவுண்டானா கிட்ட நிவேதான்னு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா. அவளை பாலுங்கிற அக்யூஸ்டு அந்த பொண்ணோட செயினை பறித்து அவளை கண்டந்துண்டமாக வெட்டி அவளை கொன்று மோட்டர் பைக்கில் எஸ்கேப் ஆயிட்டான். அதே நேரத்தில் ஃபுல்லாக குடிச்சிட்டு காரில் வந்துட்டு இருந்த ஒருத்தன் அந்த பாலுவோட மோட்டார் சைக்கிளில் இடித்ததில் பாலு சம்பவ இடத்துலையே செத்துட்டான். டெட் பாடியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிக்கில தூக்கி போட்டுக்கிட்டு அவன் தப்பிச்சு போகும்போது எஸ்ஐ நாகராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டான். சார், அப்போ அந்த பாடி? எஸ்ஐ நாகராஜ் அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த பாடியை காரோடு கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சுட்டான்.
ஓ அதுக்குள்ளே வாங்கிட்டீங்களா? அது எவிடன்ஸ்ண்ணே. சாரி சார். அந்த ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணவன் பேர் மணிமாறன். இல்லை 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 மணிமாறன் இல்லை, அழிச்சிருங்க. அவன் பேர் கௌதம். சார் கௌதம் தானே? சார் சார் உங்களை நம்பி தானே சார் ஃபோனை கொடுத்தேன். அப்போ நான் இப்போ தம்பி இன்ஸ்பெக்டர் ஆகுறது? போட முட்டாப்பா. சார் மீடியாவில் என் ஃபோட்டோ வந்தா என் குடும்பமே அவ்வளோதான் சார். என்ன அவன் திக்கிறான்? அவன் திக்குவாய் சார். டென்ஷன் ஆனால் அப்படி தான் திக்குவான். திக்குவாயா? அண்ணே ஒன்று பண்ணுங்க, ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறேன். சொல்லிடலாம் சார். இந்த ஃபோனு எஸ்பி ஆஃபீஸ் போகக்கூடாது. பாலு அவ்வளோ முடிச்சிரு. சார் என்ன சொல்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் ஊரில் இல்லை, ஸ்டேஷன் மொத்தம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீ போட்டுரு. உன் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நான் தூக்கிடுறேன். நீங்கள் நைட்டுக்குள்ளே அவ்வளோ முடிச்சிடு. சார் நாகராஜ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டேன். என் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் தூக்கிட்டு இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. சார் சார் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? பாடி எங்க? சார் காரில். சாமி சொல்ல சாமி சார். சாமி சரணம் சாமி சரணம். ஏன் போட மாட்டியா? அக்யூஸ்டை ரெடி பண்ணுங்க, ஹோட்டல் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே சார். நீங்க போலாம். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லு, ஸ்டேஷன் வந்துட்டியா? ஸ்டேஷன் வந்துட்டங்க ஐயா. அக்யூஸ்ட் என்னாச்சு? அக்யூஸ்ட் புஷ்டங்க ஐயா. அக்யூஸ்ட் பேரு கௌதம்.
யாரையும் உள்ள விடாத. அமைதியா இருங்க. சொல்றேன். பொறுமையா ஒவ்வொருத்தரா கேளுங்க. எங்களுக்கு வந்த தகவல் படி கார் டிக்கியில் ஏதோ டெட் பாடி இருக்காமே சார். நீங்க சொல்றது உண்மைதான். இவன் தான் அந்த அக்யூஸ்ட். சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல அந்த கார் டிக்கியை திறந்து காட்டுங்க சார். காட்டு. ஏங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் அந்த எஸ்ஐ நாகராஜ் தாங்க காரணம். இவங்க எல்லாரும் என்ன அடிச்சு ஒத்தி வைக்க பாக்குறாங்க. இதை கூட சொல்லுங்க. இல்ல ஆதாரத்தை நான் காட்டுறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. அந்த நாகராஜ் தான் பாடி கொண்டு என் கார்ல போட்டது. அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏன் சார் பேச விட மாட்டீங்க? அவர்கிட்ட தான் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருல. யோ வாய் முடியாது. நாங்க ஏன் சார் வாய் மூடணும்? சொல்ல வராரு, அவரை சொல்ல விடாம எங்களை வாய் மூட சொல்றீங்க. ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு வா. ரெண்டு நிமிஷம் கொடுத்தா இன்னும் பேசிட்டு இருக்கேன். உங்க முன்னாடியே போன் கொடுக்குறாரு பாருங்க. நீங்க சார் பாத்துட்டே இருக்கீங்க. எதுக்கு பண்ணல? ஏன் சார் போன் கொடுக்குறோம்? போன் கொடுக்குறோம். எடுத்துடா. பாருங்க ஏதோ பிளான் பண்றாங்க. அந்த போனை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்னடா பண்றீங்க? போன் கொடுக்குறோம். சார் ப்ளீஸ் புரிஞ்சுங்க. சத்தியமா என் மேல தப்புமே இல்லை. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. வாயில தான் வரப்போகுது. என்ன சார் உள்ள கூட்டு போறீங்க? பாருங்க உங்க முன்னாடியே உள்ள கூட்டு போய் அடிச்சு ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க. பாருங்க எனக்கு ஏதாவது ஆச்சுனா இவங்க தான் காரணம். ஏதோ பிளான் பண்றாங்க. அந்த போனை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நம்புங்க சார், எந்த தப்பும் பண்ணல சார். சார் அந்த போனை செக் பண்ணி பாருங்க. சார் எல்லா உண்மையும் இருக்கு சார். சார் என்ன சார் மறுபடியும் உள்ள கூட்டு போறீங்க? சார் 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 இந்த ஆள் தான் சார் எல்லாம் பண்ணா. பாயா முரா நீயும் போ. சார் 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 நான் சொல்றேன் கேளுங்க. சார் சார் ப்ளீஸ். எங்களை எதுக்கு சார் உள்ள கூட்டிட்டு வரீங்க? அந்த போன்ல அப்படி என்னடா இருக்கு? உள்ள வாங்க பேசிக்கலாம். எல்லாரும் வந்தாச்சா? சார் இதை கொஞ்சம் பாருங்க சார். நான் வாழ்க்கையிலேயே பார்த்த பெரிய கிரிமினல் நாகராஜ் தான் சார். ஆலமரத்துல விளையாட்டு. அணிலே அணிலே கைத்தட்டு. அணிலே அணிலே கைத்தட்டு. குக்கு குயில் பாட்டு. ஓய் நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, நீ ஆச்சும் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்ல. மூஞ்ச பாரு, குரங்கு மாதிரியே இருக்க. அப்பா என்னம்மா? நான் குரங்கு மாதிரியா இருக்கேன்? உனக்கு என்னடா தங்கம், அழகா இருக்கடா. அச்சச்சோ, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அவ்வளோ பெரிய காட்டுல எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சான். என்னாச்சுப்பா? எங்க என்னாச்சு? எங்க என்னாச்சுங்க?
ஐயோ என் புள்ள ஐயோ என் புள்ள ஐயோ அம்மாடே ஐயோ வணக்கம் சார். கொஞ்சம் என் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் முடிச்சிருங்க சார். ஐயோ சார் அப்பா என்கிட்ட கொடுங்க. முகமே இல்லாம போயிடுச்சு. இருக்கிற ஒத்த புள்ளையாச்சு காப்பாத்திக்க. நான் போலீஸ்காரன், நான் நினைச்சா என்ன ஒண்ணா பண்ணுவேன். இது வெளியே சொல்வியா? குழந்தை எப்படியா இருந்தா? மலை மேல விளையாடும் போது கால் சறுக்கி விழுந்துருச்சுங்க. போய் சொல்லாதீங்க. ஆமாமா வேண்டாமா, அவங்க போலீஸ்காரங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு வேற இருக்குதுமா, இதோட விட்டுருங்கம்மா. இது மாதிரி குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு பயந்து பயந்து ஒதுங்கி போறதால தான் இவன மாதிரி ஆளுங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ரோட்ல தைரியமா சுத்திட்டு இருக்கானுங்க. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அம்மாமா நில்லுங்கம்மா, இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை. ஏமா என்னாச்சு? எஸ்ஐ சார், என்ன நடக்குதுன்னே புரியல. நான் சொல்லட்டுமா? சார் சார் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சார், அப்புறம் அடிங்க. என்ன? நாகராஜ்னு ஒரு பொறுக்கி எஸ்ஐ பாலுன்ற செயின் ஸ்நேச்சரை வச்சு ஒரு அப்பாவி பொண்ணை கொல்ல பிளான் பண்ணான். நாகராஜ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டேன். என் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் தூக்கிட்டு இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. உன்னை வச்சு அந்த பொண்ணை முடிச்ச மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார். அப்போ அந்த வழியாக குடிபோதையில் காரில் வந்த ஒருத்தன் பாலு இடித்து பாலு சம்பவ இடத்துல செத்துட்டான். அப்படிதானே சார் நினைச்சிங்க? அந்த பாலுவை வெட்டி கொன்னதே அவன் தான் சார். நாட்டம் தொடங்கிட வலியவன் அலறிட பதறிட சிதறிட நாளும் கதறிட எளியவன் கோபம் எரிமலை நிலை காணும். நீ மோதிட வந்தால் முடிவெடுத்து மறுநொடி மரண வரம் கொடுத்து உன் விதியை விரைவில் உருகுலைத்து பெரும் சம்பவம் செய்திடுவேன். சட்டம் என் கையில். பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார் டிக்கில் வச்சு சுற்றும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். இதானே சார் உங்கள் கதை? உண்மை கதை ஒன்று இருக்குது சார். அவன் அந்த போலீஸ்கிட்ட மாட்டினதே அவனோட பிளான் தான் சார். நியாயம் அழிந்து விட்டா ஐயா, அநியாயத்திற்கு அழித்திடுவே. எதிராளியோட பலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டத்தை அவன் முன்னாடி தான் சார் உட்காந்து விளையாடணும். ஏய், மேலே இருக்காரு, போய் சாரு கூட ஆறிட போது கொடுறா. பாஷாவுக்கும் நாகராஜ் சாருக்கு என்ன சார் பிரச்சனை?
ஒரு நிமிஷம் இதை பாருங்கள் சார். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாகராஜ் மேலே எனக்கு டவுட் வந்தது. இந்த வீடியோ செத்துப்போன பொண்ணோட நம்பர்லேருந்து எனக்கு வந்துச்சு சார். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. பாஷாக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டது கூட அவன் தான் சார். ஈகோன்றது சின்ன வார்த்தை, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுது பார்த்தியா? இந்த வீடியோ பாருங்கள் சார். லாரியை வச்சு சிசிடிவி கேமராவை மறைச்சிட்டு டெட் பாடியை கொண்டு வந்து கார் டிக்கியில் வச்சுருக்கேன் சார். அப்புறம் இதெல்லாம் பண்ணவன் பேர் மணிமாறன் இல்லை, கௌதம். இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு உனக்கு புரியலல்ல? யோசிச்சு பாரு, புரியும். எதுக்குடா பண்ணதெல்லாம்? எதுக்குடா பண்ண? என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் போலீஸ்காரன், நான் எப்படி தப்பிச்சிருவேன். நீ செத்த. இந்த ஃபுட்டேஜஸ்லாம் வெளியே எதுவும் போகல? இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் போகல. ப்ளீஸ் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. எஸ்பி வேற கூப்பிட்டு பேசுகிறாரு. சார் என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க நீங்கள்? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? தம்பி, எப்பயுமே ப்ரெஸ்ஸுக்கும் போலீஸுக்கும் ஒரு வித க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஆளுங்கிட்ட நீங்கள் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ப்ளீஸ் அந்த எல்லா ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் வெளியில் வாங்க, பேசலாம். மெமரி கார்டில் வெளியே வா. சாத். என்னடா பண்ணி வச்சிருக்க? சாவட்டுவேன். வெளியே தெரிஞ்ச அசோசியேஷனோட மானமே போயிடும். சார் அவனை ரிமாண்ட் பண்ணு சார். என்ன தப்பு பண்ணுது இவரு, அவன் என்ன சார் செஞ்சு? ஏய் வாயை முட்டு போ, எனக்கு தெரியாதே. வா அண்ணா ரிமாண்ட் பண்ணுங்க. ஏங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் அந்த எஸ்ஐ நாகராஜ் தாங்க காரணம். இவங்க எல்லாரும் என்ன அடிச்சு ஒத்தி வைக்க பாக்குறாங்க. என்ன உடத்துல ஏமாத்துறாங்க. அந்த நாகராஜ் தான் பாடி கொண்டு என் கார்ல போட்டுது. அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ப்ரெஸ் பீப்புள்கிட்ட அந்த எல்லா ஃபுட்டேஜும் நான் வாங்கிட்டேன் சார். இந்த லைவை யார் போட்டாங்கன்னு தெரில சார். எப்பயுமே ப்ரெஸ்ஸுக்கும் போலீஸுக்கும் ஒரு வித க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ப்ரெஸ் என்றைக்குமே அதிகாரத்துக்கு துணை போனதில்லை, நியாயத்தை கைவிட்டதும் இல்லை. சார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டேஷன்ல? ஊரே லைவா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இல்லைங்க சார், அது யாரோ கிராபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க சார். என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இல்ல சார், நம்ம ஸ்டேஷன்ல அப்படி நடக்குமா? ஏதோ ஒரு பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. என்ன புட்டப் கேஸ் போடுறீங்களா? ஐயோ அவன் அக்யூஸ்ட் இல்ல சார், நம்ம எஸ்ஐ நாகராஜ். அந்த நாயை அரெஸ்ட் பண்ணிட்டியா? சார் அரெஸ்ட் பண்ணிட்டேங்க சார். ஓகேங்க சார், பண்ணிடுறேன் சார். நல்லா இருக்கா? சார் செயின் ஸ்நாச்சை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ண நான் தான் சார். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனெல்லாம் கொலை பண்ணல சார், இந்த கௌதம் தான் பண்ணான் சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் கூட கௌதமோட பர்ஸ் கிடச்சிது. அதை பாஷா தான் எடுத்தான். வேணா பாஷாவை கேட்டு பாருங்க. உண்மையாவா? ஆமாம் சார். இல்லையே,
நான் தான் பர்ஸை கொண்டு வந்து ஸ்பாட்டில் போட்டேன். நாகராஜ் சார் அடிங்க போட்டேண்ணா. சரி நமக்கு சாமி 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 சாமி. ஏய் பட. ஏய் வெள்ளோட சாரி சார். சாரி. சாரி சொன்னா நீ அடிச்சதை மறந்துடுவேனா? இப்போ போ. வாங்க தம்பி, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். வெளியே ப்ரெஸ்ஸு அப்படி இப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான் உதவி பண்ணாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்க வண்டியை ரெடி பண்ணி தம்பி வீட்டில் விட்டுருவாரு. கவலைப்படாமல் போங்க. என் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நேரம் எந்த உதவி வேணும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? நல்லது. டேய் போட. ஓகே சார். சே பாவமாக இருக்கு அந்த பையனை பார்த்தாலே. ஹலோ. ஏய் என்னாச்சு? ஏன் அழற? ஒரு சின்ன குழந்தைன்னா அது அநியாயமா கொண்டுட்டானுங்க. கிளம்பி வாண்ணா, நம்ம எஸ்பி ஆஃபீஸ் போகணும். சொல்லு நிவி. அண்ணே, என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு. ஏய் என்ன சொல்ற? யார் அவன்? யாருன்னு தெரியல. நீ டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத கேளு. அங்க பக்கத்துல ஆள் நடமாட்டம் இடமா பார்த்துட்டு இல்லை, நான் உடனே வந்துடுறேன். சரி சரி. அப்படியே பேசிட்டே இரு என் கூட. டேய் 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 அவளை விட்டுறா. அவளை ஏன்டா கொன்ன? பொண்ணோட பண்ணிங்க தானே? போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு சைன் பண்ணுங்க.
இழந்த முழுமதியே என்னை விட்டு நீ தனியே எங்கே போகிறாய் நீ எங்கே போகிறாய் வனமது விடியும் முன்னே வாழ்க்கை அது முடிந்ததென்ன கண்கள் கலங்கியே நான் நின்றேன் குழம்பியே வந்த வேதனைகள் அட கனவா கனவா நீ கண் திறக்க உயிர் தரவா தரவா சத்தமின்றி பிரிந்து சென்றாயோ முத்தம் வைக்க உயிர் பிரிந்தாயோ ஜனனத்தில் ஜெயிக்க வைத்து மரணத்தில் தோற்கடித்தாய் மரணத்தின் வலியை தந்தாய் இதுவும் நியாயமா வலி அதை கடந்த பின்னே வழியொன்று பிறந்திடுமே இந்த வலி கடந்த பின்னே வழிகள் பிறக்குமா தனக்கென வாழவே இனி நான் பழகணும் உனக்கென வாழ்ந்த நாட்கள் மறக்க தோணணும் காலங்கள் மாறும் காயங்கள் ஆறும் எனக்கு இதை சொல்ல இன்று தங்க இல்லையே அரிரரிரரிராரோ அண்ணன் இங்கு நான் பாட மடியில் சாய்ந்து தூங்கு கண்மணி சத்தமின்றி பிரிந்து சென்றாயோ முத்தம் வைக்க உயிர் பிரிந்தாயோ சத்தமின்றி பிரிந்து சென்றாயோ முத்தம் வைக்க உயிர் பிரிந்தாயோ